பிரசங்கியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம். அங்கே இந்த வாலிபர்களுக்கு என்று உள்ள அற்புதமான ஒரு பகுதியை அவர் எடுத்து கூறுகிறார். இந்த பிரசங்கியை எழுதினவர் அவர் சாலமோன் ஞானி. அவர் ஞானியாக இருந்து அவர் எழுதின அனைத்தும் ஞானமுள்ள வார்த்தைகள் தான். சரி, ஞானமுள்ள வார்த்தைகள் என்று சொல்வது இட் கம்ஸ் ஃப்ரம் காட், தேவனிடத்திலிருந்து வருவது தான். ஒரு ஞானத்தில் குறைவாக இருந்தால் ஞானத்தை சம்பூர்ணமாய் தருகிற இடத்திலே கேட்க கடவன் என்று எழுதியிருக்கிறது. அதை தருகிறவர் கர்த்தர் தான். ஆகவே கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்திருந்தார். அத்தனையும் அவர் எழுதின அந்த புத்தகத்திலே த லாஸ்ட் ஒன், கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒன். உன்னத பாட்டும் சாலமோனுடைய அவனுடைய அந்த உன்னத பாட்டு என்று எழுதியிருந்தாலும் அவனுடைய எச்சரிப்பினுடைய கடைசி புத்தகம் நீதிமொழிகளுக்கு பிறகு பிரசங்கி தான். அதுபோன்று இந்த பிரசங்கியாத இந்த புத்தகத்தை அவர் எழுதும் பொழுது ஹீஸ் எ வெரி ஓல்டு மேன், ரொம்ப வயசாகி போய்விட்டார். ஞானத்தை அவர் எழுதினாலும் he did not live according to that wisdom. அந்த ஞானத்தின்படி அவர் வாழ தவறிவிட்டார். ஆகவே அவர் மிகுந்த ஒரு அங்கலாய்ப்பு, அவருக்கு மிகுந்த அங்கலாய்ப்போடு அடடே நானும் இந்த ஞானத்தை எழுதி வைத்துவிட்டு அந்த ஞானத்தின்படி நான் வாழவில்லையே. எத்தனையோ மறுமனை ஆட்டிகள் புரஜாதியர் மத்தியிலே இருந்தும் நான் மறுமனை ஆட்டிகளை நான் கொண்டேன். இந்த பிரச்சனைகளே அவர் சொல்லுவார், என் கண் விரும்பினதையும் என் நெஞ்சு விரும்பினதையும் இந்த பூமிக்கு மேலேயும் வானத்திற்கு கீழேயும் ஒன்றையும் அனுபவிக்காமல் விட்டதில்லை. ஏனென்றால் இஸ் நாட் ஆர்டினரி பிஸ்னஸ் மேன், ஆர்டினரி ரிச் மேன், சாதாரண பணக்காரன் இல்லை அல்ல. இஸ் அ கிங். யாரவன்? ஒரு அரசன். ஆகிய அவன் சகலத்தையும் அனுபவித்து நான் பார்த்து எல்லாம் மாய் என்று கண்டு பிறகு வயதான இந்த நாளில் போய் நான் அவனை எழுதும் பொழுது அப்படி ஒரு பொறுப்பை வைத்து அவர் எழுதுவார். எப்படி அவர் அந்த பொறுப்பை வைத்து எழுதுவார் என்று சொன்னால், அவர் சொல்வார் அந்த 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, அந்த பிரசங்கி ஞானவானாக இருந்தபடியால் அவன் ஜனத்துக்கு அறிவை போதித்து ஹி பாண்டட் ஓவர், கவனமாய் கேட்டறிந்து சகலத்தையும் ஆராய்ந்து அறிந்து அநேகம் நீதிமொழிகளை சேர்த்து எழுதினார். அநேக நீதிமொழிகளை அத்தனையும் கொட்டி வைத்து அவர் அதை கம்ப்ரஸ் பண்ணி அதை டுகெதர் அனைத்து நீதிமொழிகளையும் கொட்டி வைத்து எழுதின பகுதி தான் இந்த பிரசங்கியினுடைய கடைசி இந்த அதிகாரம். இந்த ரெண்டு மூன்று எல்லாமே அதுதான். முடிவாய் அவர் சொல்லுகிற அந்த 11, 12 அந்த அதிகாரங்கள் நாம் தியானிக்க போகிற அந்த அதிகாரங்கள். ஆகவே இந்த பிரசங்கியினுடைய புத்தகத்திற்கு மேலாய் வேறு ஒன்றுமே இல்லை. வாழ்க்கை வாழ்வதற்கு என்று சொல்வான், இதை நான் வாழ்ந்த பிறகு பார்க்கலாம் என்று யோசிப்பான். இந்த வயதில் அனுபவிக்காமல் எந்த வயதில் அனுபவிப்பது என்று அவன் கூறுவான். ஆனால் இந்த பிரசங்கி எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து அவர் எழுதின பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? அந்த 8ஆம் வசனத்திலே 12:8, மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்கிறான். சகலத்தையும் பார்த்தார், எல்லாம் காணல் நீர், ஒன்றும் தாகம் தீர்ப்பதில்லை. சகலமும் மாயை என்று சொன்னால் நிழல் என்று அர்த்தம். அது ஒரு பிம்பம், நிழல் போல். ஒரு சினிமா தியேட்டரிலே போய் அங்கே ஒரு ஹீரோ அடித்து முறித்தவன் அரசனை ஏறி அவனுக்கு முடிசு ஊற்றக்கூடிய பட்டாபிஷேகம் செய்து முடிந்ததன் கதை முடிந்தவுடனே வெறும் வெள்ளைத்திரை தான் இருக்கும். அங்கே பட்டாபிஷேகம் செய்த அந்த அரசன் அங்கே இருக்கிறான் இல்லை, அவன் நடிகன். அந்த நிழல் அங்கே நடந்தது, அவ்வளோதான். அதை பார்ப்பதற்கு நிழலை பார்ப்பதற்கு ஓடி ஓடி பார்க்கிற மக்கள் இருக்கிறார்கள். அதுபோன்று அந்த அனைத்துமே என்னவென்று சொன்னால் பிம்பம், ஒன்றும் என்ன இல்லை, நிழல் நிஜம் அல்ல. அதெல்லாம் நிழல்தான், ஒன்றும் நிஜமில்லை என்று அவர்
வேனிட்டி என்று சொல்வது எம்டி என்று அர்த்தம். எவ்ரிதிங் இஸ் எம்டி, ஒன்றும் நிஜமல்ல என்பதை போலவே அடுத்த பகுதி எம்டி எம்டி, எவ்ரிதிங் எம்டி. சும்மா ஒருவன் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அரசன், அவன் தேவனால் நியமனம் செய்யப்பட்ட அந்த சாலமோனின் ராஜா, அவன் இப்படி அவன் வாழ்க்கையை அவன் வாழ்ந்து உலகம் விரும்புகிற வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து விட்டான். வாழ்ந்து பார்த்து ஞானத்தை அவன் சேர்த்து வைத்து அவன் எழுதினாலும் அவனுக்கு அது பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது என்று அவரே சொல்லி இங்கே வருந்துவார். எனவே கவனிங்கள், அதுபோன்று ஒரு விலையேற பெற்ற அந்த ஒரு புத்தகத்தை கையில் நீங்கள் வைத்து திறந்து நீங்கள் பார்க்கும் பொழுது சம்திங் சுட் டச் உங்களுடைய இருதயத்தை கொண்டு தொட வேண்டும். அது என்னவென்றால் இந்த விஸ்டம் ஆஃப் காட், தெய்வ ஞானம் உங்கள் உள்ளத்தை தொட வேண்டும். சும்மா ஏதோ ஒரு வழக்கம் போல் ஒரு செய்தியை கேட்பதை போல் கேட்காதீர்கள். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அது ஏனென்றால் நீங்கள் நிழலிலிருந்து நிஜத்திற்கு வர வேண்டும். எம்டி, வெறுமையிலிருந்து ஒன்றை பெறுவதற்கு, நித்திய காலத்திற்கும் உரியதாய் ஒன்றை பெறுவதற்கு வர வேண்டும். எனவே அவர் எப்படி அவர் சொல்கிறார், அந்த 11ஆம் அதிகாரம் பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அவர் சொல்வார். உலகத்தை அவர் சொல்லும் பொழுது அந்த 8ஆம் வசனத்திலே மனுஷன், அது உலகத்தான், மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகளெல்லாம் மகிழ்ச்சியாய் இருந்திருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் மறந்துவிட்டான். ஆனால் அவன் அதை நினைக்க வேண்டும். அவை அநேகமாயிருக்கும். வந்து சம்பவிப்பதெல்லாம் மாயையே. என்ன சம்பவிப்பதெல்லாம்? வந்து சம்பவிப்பதெல்லாம் மாயை. நம்முடைய வாலிபர் முகாமிலே ஒரு படம் போட்டிருந்தோம். ஒரு பெண், அழகுள்ள ஒரு பெண்ணை போட்டிருக்கிறோம். அவள் ஒரு மிடில் வயதாய் மாறும் பொழுது, திருமணமான பிறகு உள்ள ஒரு முகம் சுருங்கின அதே பெண் தான் போடுகிறோம். அதற்கு பிறகு பிள்ளைகளை பெற்றவள் பிறகு அவள் முகம் சுருங்கி போயிருப்பதை போட்டிருக்கிறோம். பின்பு அவள் பாட்டியாய் மாறுகின்ற அந்த சுருங்கி போன ஒரு கிழவியின் முகத்தை போட்டிருக்கிறோம். அதற்கு கீழ் தான் நாம் என்ன போட்டோம்? மாயை மாயை எல்லாம் மாயை. அதைத்தான் அவர் சொல்கிறார், வந்து சம்பவிக்கிற அனைத்தும் மாயை. அப்பா, ஒரு காண்கின்றதை பார்த்து சொல்கிறார். புதுசாக ஒன்று வருகிறது, அது அனைத்தும் மாயை. இளவயது மாயை, உன் சைல்டுஹுட் மாயை, உன் வாலிபம் மாயை, உன்னுடைய காலத்திலே வருகின்ற நடுவயது மாயை, உன்னுடைய விருத்தாப்பியம் என்று சொல்கிற முகம் சுருங்கி வருகின்ற கடைசி உன்னுடைய தாத்தா வயது என்று வருகின்ற அதுவும் மாயை. இந்த உலகத்தில் உனக்கு வந்து சம்பவிக்குதே வரிசையாய் அத்தனையும் மாயை. ஏன் உன்னுடைய சைல்டுஹுட், உன்னுடைய சிறு பிராயம் என்று ஒன்று இருக்கிறதே, அதுவும் என்னதான்? மாயை. உன்னுடைய சைல்டுஹுட்டும் மாயை முடிந்து விட்டது. கேன் யூ ரிமெம்பர் தேட்? அப்படி நீங்கள் நினைக்க பார்க்க முடியாதா? உங்களுடைய சைல்டுஹுட்டிற்கு உங்களால் போக முடியுமா? அன்று சிறு பிள்ளைகளாக இருந்து அந்த ரோட்டிலே பம்பரை கொண்டு விளாண்டு அந்த குண்டுகளை விரலை வைத்து அடித்து கிட்டி அடித்து படபடபட என்று ஒரு ஜட்டியை போட்டுக்கொண்டு ஒரு மரத்தில் ஏறி பழங்களை பிடுங்கி தின்று என்னென்னலாமோ நீ ருசித்ததை போல் இருக்கக்கூடிய அந்த சைல்டுஹுட், கேன் யூ கெட் இட் பேக்? அதை பெற்றுக்கொள்ள முடியுமா? இட் இஸ் கான். இப்பொழுதுதான் இந்த போல் இருக்கிறது, போய்விட்டது. நான் ஒரு நாள் அந்த கோசாகலம் பக்கத்திலே நான் பைக்கில் போய் கொண்டு வந்த பொழுது இந்த பம்பரக்கூத்து விளையாண்டார்கள். எனக்கு பம்பரக்கூத்து சூப்பராக விளையாடுவேன். அதை கொஞ்சம் நேரம் நின்று ரசித்து கொண்டே இருந்தேன். கொஞ்சம் ஆசை கூட தோன்றியது, தம்பி நானும் விளையாடட்டுமா என்று கேட்கலாமா என்று யோசித்தேன். பையன்கள் பார்த்து சிரித்தாலும் சிரித்து விடுவார்கள், அதனால் நான் கேட்கவில்லை. ஆனால் அப்படி ஒரு ஆசையோடு பார்த்து கொண்டு வந்த பொழுது என்ன வந்தது தெரியுமா? இப்போ தான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது பம்பரக்கூத்து விளையாண்டதை போல் தோன்றுகிறது. சடக்கு நின்று போய்விட்டதே, அந்த சிறுபிள்ளை அந்த காலம் போய்விட்டதே. அடடே, அற்புத காலம்! எப்படியெல்லாம் ரசித்து பம்பரக்கூத்து விளையாண்டோம், போந்தா குண்டு வைத்து விளையாண்டோம், கிட்டி அடித்தோம், பட்டம் விட்டோம். அப்பா, அந்த நாட்களே ரோட்டிலே வைத்து விளையாடுகின்ற விளையாட்டுகள் தான் கொள்ளை இன்பமாக இருக்கும். இப்பொழுது பாவம் எல்லாம் ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு மொபைலில் லாக்கப் ஆகி, இந்த லாக்கப் எடுத்தாலும் நிறைய பேர் என்னதான் லாக்கப் அதையே பார்த்து கொண்டு பொழுதை போக்கி கொண்டு தலையை பரண்டி கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. தட்ஸ் வெரி பேட். அந்த நாட்களில் அப்படி ஒரு பரவசம். அப்பா,
அந்த நாட்களில் ஷிப்பிங் நாங்கள் பெண்களோடு இணையாக நாங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து அடிப்போம். என்னோடய பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன பிள்ளை, அவள் 200 ஷிப்பிங் ஒரே நேரத்தில் 200 அடிப்பாள். நானும் அதை பீட் பண்ணுவதற்கு எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன். 120 130 மேல் என்ன செய்யவில்லை, தாண்டவில்லை. கால் எப்படியாவது அது சிக்கிவிடும். அப்படிலாம் ஷிப்பிங் கயிறு அடிப்பதும், சில்லாக்கு விளையாடுவதும், 4 லைன் போட்டு சில்லாக்கு விளையாடுவதும், அந்த இளமையினுடைய அந்த அந்த சைல்டுஹுட்டில் இருந்த விளையாட்டுகள் தான் எத்தனை 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 அத்தனை என்ன செய்யவிட்டது சொல்லுங்கள். இப்படிலாம் சொன்னேன், வாயை திறக்கிறது சொன்னேனே, என்ன செய்து விட்டது? கான், போய்விட்டது. த சைல்டுஹுட் இஸ் கான், யூத்ஹுட் ஆல்சோ வுட் பி கான். எண்ணி விடாதீர்கள் இந்த வளைவத்திலே இருந்து கொள்ளலாம் என்று. இட் வில் so soon will past, சீக்கிரத்தில் கடந்து போய்விடும். then a married life and it will painful life ஒன்று உள்ளே நுழைந்தது, that also will go away. என்னெல்லாம் விரும்பினீர்களோ அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். then comes the old age என்று ஒன்று வரும் பொழுது, that also will soon pass away, எல்லாம் போய்விடும். ஆகவே வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. அதற்கு முந்தினது உள்ளதில்லை பகுதியை சந்தோஷம் என்று மகிழ்ச்சி என்று இணைந்தார்களே, அந்த காலங்கள் எல்லாம் மாயை. மனுஷன் இந்த உலகத்தில் அப்படி வாழ்கிறான். அந்த 8ஆம் வசனம், அநேக வருஷம் ஜீவித்து, சைல்டுஹுட்லேருந்து வயதான வரைக்கும் ஜீவித்து, அவை எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று எண்ணி வாழ்கிறானே அல்லாமல் தனக்கு வரப்போகிற இருளின் நாட்களை அவன் அறியாது இருக்கிறான். அது அநேகமாக இருக்கும். நித்தியத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு காலம் இருக்கிறது. இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணுகிறவன், இந்த உலகம்தான் பெருசு என்று எண்ணினவன், அவன் கொஞ்சம் அந்த இன்பத்தை அனுபவிப்பு போல் தோன்றினாலும் அவனுக்கு காத்திருப்பதெல்லாம் டார்க்னஸ், இருள். அது எவ்வளவு காலம் இருக்கும்? அநேகமாக இருக்கும். வந்து சம்பவிப்பதெல்லாம் மாயை. நீங்கள் கண்டு பார்த்து நீங்கள் காண்பதெல்லாம் அனித்தியமானது, அத்தனையும் மாயை, ஒன்றும் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை என்று சொல்வது யார்? ஒரு பிச்சைக்காரன் அல்ல, சாதாரண மனுஷன் அல்ல. யார் அவர்? ஒரு சிப்பாய் இல்லை, அவர் ஏதோ ஒரு கார்போரல் ஒரு தலைவர் அல்ல. ஹீ இஸ் எ கிங், அரசன் சொன்னான். அனுபவித்து சொன்ன அரசனை விட நீ யார் தான் உங்களுக்கு சொல்ல வேண்டும்? அவனே சொல்லிவிட்டான், மாயை மாயை, எல்லாம் மாயை. ஆனால் வாலிபனே என்று அவர் கூறும் பொழுது, ஹல்லேலூயா, உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிபன் நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். இங்கே தான் ஒரு ரகசியத்தை ஒரு வாலிபனுக்கு அவர் சொல்ல வருகிறார். என்ன ரகசியம் என்று உங்களுக்கு தெரியுமா? த ரியல் ஜாய், மெய்யான பூரிப்பு, பிகின்ஸ் இன் த ஹார்ட். இருதயத்தில் தான் அங்கே பூரிப்பு உண்டாகிறது. ஆகவே மனுஷன் என்று இருக்கிற அந்த 8ஆம் வசனத்திலே உள்ள அந்த மனுஷன் மகிழ்ச்சி என்று எண்ணினதெல்லாம் வந்து சம்பவிப்பதை தான் மகிழ்ச்சி என்று கருதினான். யாராவது வந்து விருந்து கொடுத்தால் மகிழ்ச்சி என்று எண்ணுவான். ஏதாவது ஒரு கற்பொழுக்கத்தினுடைய இன்பம் என்றால் மகிழ்ச்சி என்று எண்ணுவான். பணத்து நிமித்தம் வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பை மகிழ்ச்சி என்று எண்ணிக்கொள்வான். வந்து சம்பவிப்பதை எல்லாம் அதை மாயையை போய் மகிழ்ச்சி என்று அவன் சொல்லி வாழ்வான். த ரியல் லைஃப், உண்மையான வாழ்க்கை வாலிபத்திலே தான் தொடங்குகிறது. அந்த வாலிபத்திலே தெர் இஸ் எ ஜாய், ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருது. அந்த பிள்ளைகள் வயதுக்கு வந்தால் என்று சொல்லும் பொழுது அதை பூத்தார்கள் என்று சொல்வார்கள், அதை மகிழ்ச்சியான ஒரு பிளாசம் என்று சொல்வார்கள். அதை அப்படி ஒரு மகிழ்ச்சி கொண்டாடுவார்கள். அதுபோல் when you come to ஏஜ் என்று சொல்லிட்டு அந்த வாலிபத்திற்கு நீங்கள் வரும்பொழுது there is a joy, ஒரு மகிழ்ச்சி உண்டு. இப்போ நாட் இந்த 8ஆம் வசனத்தில் உள்ளதான் அந்த மனுஷன் அனுபவிக்கிற ஜாய் அல்ல. இந்த மிருகங்கள் போல் உள்ள அது விரும்புகின்ற ஒரு ஜாய் என்று இல்லை. நீ வேண்டிய உணவு பதார்த்தங்கள், நீ வேண்டிய நீங்கள் என்னமோ இப்படி இருக்கிறதே அதெல்லாம் சாப்பிட்டு விட்டால் மகிழ்ச்சி என்று எண்ணுகிறார்கள். ஒன்று கடித்து இழுத்த ஜவ்வுனுக்கு வறுமை, கொழுப்புனுக்கு வறுமைனது பர்கரா, ஒன்று பீஸா அல்லது பர்கர், கண்ட கலதியும். அந்த காலத்தில் குதிரைக்கு போடுகிற அந்த அந்த கொள்ளு, அந்த இலைகள் அதெல்லாம் போட்டு வைத்ததை போல் தான் மனுஷனுக்கு ஒரு ஷேப் பண்ணி ஒன்றை கொடுத்து விடுகிறான். அதை அவன் பர்கர் என்று சொல்கிறான். அதை பர்கர் என்று தெரியாமல் ஒரு பையன் வாலிபன் சொன்னான். அவன் சொன்னான், ஐ வாண்ட் டு ஈட் பர்கர் வெரி சூன், சீக்கிரமாக பர்கர் என்று சொல்கிறார்கள், அதை சாப்பிட வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறேன் என்று சொன்னான். பீஸா சாப்பிட வேண்டும் என்று ஒருவன் சொன்னான்.
நான் ஒரு நாள் பீஸா சாப்பிட்றது இதுதான் பீஸான்னு சொன்னார்களா, ஐயோ இந்த பீஸா நமக்கு வேண்டாம்ப்போ என்று நான் சொல்லிவிட்டேன். ஏனென்றால் இழுக்கிறான் ஸ்வைங் என்று அழுக்கு என்னவோ கலர்லேயே அது ஒரு ஜவும் டை போல் அது வந்து உடம்புல வேறு கொஞ்சம் ஓட்டி கொளிக்கிறது, அதை தட்டி விட்டு ஒழிகிறான். அது யூஸ்லெஸ் திங். தனக்கு வந்தது எல்லாம் அவன் அனுபவித்து சந்தோஷம் என்று அவன் எண்ணினான். த ரியல் ஜாய், மெய்யான சந்தோஷம் என்று சொல்வது in the heart. வாலிபனே, this is the time that you must find the real joy. மெய்யான சந்தோஷத்தை அடைய வேண்டிய மகிழ்ச்சியை, அந்த சந்தோஷத்தை அடைய வேண்டிய நேரமே இதுதான், இந்த வாலிபந்தான். அது எங்கே இருக்கிறது அறிந்து கொள்வாயாக. எங்கே இருக்கிறது? இட் இஸ் இன் த ஹார்ட். சிறுபிள்ளையாக நீங்கள் இருக்கும் பொழுது, வாலிபத்தில் வருவதற்கு முன்பாக அம்மா கொடுக்குற அல்வா அல்லது அம்மா கூட்டு போகிற ஒரு சர்க்கஸ் ஓட்டோபிலிட்டி வெளியே இருக்கிறது எல்லாம் மகிழ்ச்சி போல் தோன்றியிருக்கும். தட்ஸ் ஓகே. சிறு பிள்ளைகளுக்கு அது வேண்டியது தான். அந்த பிள்ளைகளை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கென்று பொம்மையெல்லாம் நம்ம வாங்கி தருகிறோம். எத்தனை பொம்மை உடைத்தாலும் இன்னொரு பொம்மை என்ன செய்கிறோம்? வாங்கி தருகிறோம். அது என்ன பிள்ளைகளுக்கு இதுதான் மகிழ்ச்சி. புது புது பொம்மையை பார்ப்பதற்கு அந்த பிள்ளைகள் மகிழ்ச்சி, புது சொக்காயை போடுவதற்கு மகிழ்ச்சி. அந்த ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது கலராகி வண்ணமாய் போட்டு விடுகிறோம். அதை பார்த்து அந்த பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைகிறார்கள், நாமும் சேர்ந்து மகிழ்ச்சி அடைகிறோம். தட்ஸ் ஓகே. அதுபோன்ற காலம் முடிந்து நீ கம் டு த யூத்ஹுட், வாலிபம் என்று வரும் பொழுது, வாலிபனே ரிமெம்பர், கவனியுங்க, ஞாபகம் வைத்துக்கொள், ரியல் ஜாய் பிகின்ஸ் இன் யுவர் ஹார்ட். உன் இருதயத்தில் தான் தொடங்குகிறது என்பதை அறிவாயாக. வாலிபனே, உன் இளமையிலே, இந்த யூத்ஹுட்டிலே, யூ ஷுட் ஹேவ் ஜாய், ரிஜாய்ஸிங், ரிஜாய்ஸ் இன் த லார்ட். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக சொல்கிற அதே பதத்தை தான், எப்பொழுதும் சந்தோஷமாக என்ற பதத்தை தான் இங்கே அவர் எழுதுகிறார். உன் இளமையிலே ரிஜாய்ஸ். எங்கே? உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். நாட் த எக்ஸ்டர்னல் திங்ஸ், வெளியே உள்ள காரியம் அல்ல. வாட் கம்ஸ் டு த ஹார்ட், இருதயத்தில் வருவது தான் த ரியல் ஜாய். அதுதான் உன்னை என்ன செய்ய வேண்டும்? பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழியிலே நட. நீ நெஞ்சிலே ஒரு வழி காண வேண்டும், உன் இருதயத்திலே ஒரு வழி காண வேண்டும். there is a way in the heart. இருதயத்திலே ஒரு வழி ஒன்று இருக்கிறதே. இருதயம் என்று சொல்வது that belongs to God, தேவனுக்குரியது. ஆவி என்று சொல்வது belongs to God, அந்த ஆவி தேவனுக்குரியது. ஆவியிலே தன் தரித்திரத்தை உணர்ந்தவன் பாக்கியவான் என்று சொல்வது, ஆவி என்று சொல்வது இருதயம். அதை தொடங்கித்தான் பின்பு அவர் என்ன எழுதுவார்? தன்னுடைய இருதயத்திலே சுத்தமுள்ளவன் பாக்கியவான். தேவனை டக்குன்னு ஃபில்லப் பண்ணி சொல்லுங்களேன். அவனை யாரவன்? பாக்கியவான். இருதய சுத்தமுள்ளவன் பாக்கியவான். அவன் யாரவன்? தேவனை தரிசிக்கிறான். ஆகவே அவன் அந்த நெஞ்சின் வழியிலே, இருதயம் சொல்கின்ற வழியிலே அவன் என்ன செய்கிறான்? அவன் அதை காட்சியாக வைத்து அவன் நடக்க தொடங்குகிறான். அல்லேலூயா. இதை வேறு மாயைக்கு என்றும் நாம் பிரசங்கமாய் கேட்க முடியும். அதை நாம் சொல்வது ஒன்றும் தவறில்லை தான். ஆனால் இந்த கான்டெக்ஸ்ட், பொருள், இந்த வசனத்தின்படி பொருள் என்னவென்று சொன்னால், 8ஆம் வசனத்தினுடைய வந்து சம்பவிப்பதெல்லாம் மகிழ்ச்சி என்று வாழ்ந்தாயே, அது அல்லப்பா. நீ வாலிபனாய் மாறிவிட்டால் உன்னுடைய சந்தோஷம் எங்கே இருக்கிறது என்றால், உன்னுடைய இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். யுவர் அட்டென்ஷன் டு த ஹார்ட், இருதயத்திற்கு வருகிறீர்கள். நாட் த எக்ஸ்டர்னல் திங்ஸ், வெளியுள்ள காரியத்தை விட்டுவிட்டு யூ பே அட்டென்ஷன் டு த, சகல காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று எழுதியிருக்கிறது. அதுபோன்று உன் இருதயத்தை நீங்கள் பே அட்டென்ஷன் டு த ஹார்ட். தட் இஸ் த ரியல் ஜாய். ஆகவே அந்த இளமையிலே, நீ வாலிப நாட்களில் உன் இருதயத்திலே பூரிப்பாய் இருக்க வேண்டுமாப்பா. யூ மஸ்ட் ஃபைண்ட் ஹாப்பினஸ் தேட். வந்து சேர்ந்ததெல்லாம் பிரியாணியோ அல்லது கஞ்சியோ, தட்ஸ் ஓகே. அந்த வந்து சேர்ந்ததையெல்லாம் மாயை, அதை விட்டு விடாது. வயிற்றிலே உனக்கு கஞ்சி தான் இருந்தால் என்ன, அதை குறித்து யார் பார்க்க போகிறார்கள்? அது அல்ல. ஜாய் நாட் இன் த பெல்லி, வயிற்றில் இல்லை. ஜாய், இந்த ரிஜாய்ஸிங், மகிழ்ந்து கழிவுறுவதெல்லாம் உன் இருதயத்திற்குள் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. அல்லேலூயா.
யால் பே அட்டென்ஷன், கவனித்து பார்க்கிறீர்களா? எங்கே உங்களுடைய உண்மையான இந்த வசனத்தின்படியான அந்த சந்தோஷம் இருக்கிறது, ரிஜாய்ஸிங் இருக்கிறது? இந்த இளமையின் ரிஜாய்ஸ் எங்கே ஆரம்பிக்கிறது? ஸ்டார்ட்ஸ் இன் த ஹார்ட். இதை விட்டுவிட்டு நீங்கள் வெளியே எதை நீங்கள் தேடி நீங்கள் நிரப்பலாம் என்று நீங்கள் நினைத்தாலும், மொபைலில் அதை தேடினாலும், ஒரு வீட்டிலே ஒரு பையனை பற்றி அந்த அம்மாள் வருத்தத்தோடு சொன்னார்கள், அவங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் அவன் மொபைலை வைத்து கொண்டே இருக்கிறான். இது இப்பொழுது பார்க்குற மொபைல் என்ன விலை என்று தெரியுமா? 27,000 ரூபாய். ஏற்கனவே அவன் வைத்திருந்த 12 மொபைலை மாற்றி விட்டான். சிறு பேட்லேருந்து அப்படியே அது மாற்றி இதை மாற்றி இதை மாற்றி இதை மாற்றி இப்பொழுது அவன் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு மொபைலை அவன் வைத்திருக்கிறான். அவனுடைய மகிழ்ச்சியை வெளியே அவன் தேடிக்கொண்டே இருக்கிறான். இன்னும் மாடல் வந்து கொண்டு தான் வாங்கி கொண்டு தான் இருப்பான். அதுவாக அது அவனுடைய சந்தோஷம் என்று எண்ணி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். அவனைப் போல் எனக்கு மொபைல் இருந்தால் சந்தோஷம் என்று எண்ணுகின்ற மாயை நாடுகின்ற வாலிபர்களும் இருக்கிறார்கள். அவங்க அப்பா வாங்கி கொடுத்தது போல் தன்னுடைய அப்பாவை பார்த்து, உமக்கெல்லாம் மாதிரி வாங்கி தர முடியாது என்று எண்ணிக்கொண்டு அப்பாவை மரியாதைக்குறைவாய் பேசுகிறவர்கள் கூட இருக்கிறார். இட்ஸ் வெரி பேட். அதுபோன்று வாலிபர்கள், கிறிஸ்தவ வாலிபர்கள் என்று சொல்வதற்கே வெட்கமடைய வேண்டும். இங்கே கிறிஸ்தவ வாலிபர்களாக இருக்க வேண்டும் என்றார். நாட் பிலாங் டு தட் 8th verse. அந்த பிரசங்கி 8வது வசனத்தில் இருக்கக்கூடாது. அது மனுஷன். அவன் தன்னுடைய வருஷத்திலே தனக்கு வந்து சம்பவிப்பதையெல்லாம் அனுபவித்து விட்டு மகிழ்ச்சியாக இருப்பதை போல் இருப்பான். அவனுடைய நித்திய காலம் இருண்டு போய் கிடக்கும். அவனுடைய இருதயம் இருண்டு இருக்கும். அவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவும் இருண்டு இருக்கும். நித்திய காலத்தில் இருளிலே இருப்பான். வெளிச்சத்தை அவன் காணான் என்று அவர் கூறுகிறார். பின்பு அவர் என்ன சொல்கிறார்? அந்த நெஞ்சின் வழியிலே அந்த வழியை கண்டு இறைவன் காட்டுகிற அந்த வழியை நீ உணர்ந்து உன் கண்ணுக்கு முன்பாக அதை நிறுத்தி அதை நடப்பாய். ஆனால் நடக்கிறாயோ இல்லையோ என்பதை யார் அறிவார்? உனக்கும் தேவனுக்கு தான் தெரியும். ஆனாலும் இது எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறியப்பா. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயத்தை கண்டுபிடித்து விட்டாயா? உன் நெஞ்சின் வழியிலே என்று தெய்வத்தினுடைய வழியை அங்கே அறிந்தாயா? அதை கண்டு அதில் நடந்தாயா? we don't know. அவன் வாழ்கிறானா நடக்கிறான் என்று நமக்கு எப்படி தெரியும்? அவன் பைபிளை தூக்கி கொண்டு வருகிறான், ஜெபம் செய்ய வருகிறான், வாலிபர் கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான், சபை கூட்டத்தில் உட்கார்ந்து விழுகிறான். we don't know how he lives. இப்படி வாழ்கிறான் என்று தெரியவில்லை. அதனால் அவர் சொன்னார், பார், நெஞ்சிலேயே இருக்கிறது, இருதயத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் யார் அறிவார்? ஒன்லி காட். அதையெல்லாம் தெய்வம் நியாய தீர்ப்பிலே கணக்கு வைத்திருக்கிறார் என்று அறிந்து கொள் என்று அவர் சொன்னார். ஒரு சொட்டு தண்ணீர் கேட்டான் ஒரு ஐஸ்வர்யவான். அப்பொழுது ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை என்று சொல்லிவிட்டார். அதற்கு என்ன பதில் வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? பூமியிலே தண்ணீரை குறித்த விஷயத்திலே நீ எப்படி வாழ்ந்தாய் என்று அறி. சும்மா தண்ணீரை கீழே சிந்துவதும், அதை தூக்கி எறிவதும், தண்ணீரை கவிழ்த்து விட்டு போவதும், அங்கே குடங்குடமாய் அவர்கள் குடத்தை தூக்கி கொண்டு மக்கள் அலைகிற நேரத்தில் இவனும் தண்ணியை வேஸ்ட் பண்ணுவதும் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை சொல்லி அவர் சொன்னார், அன்று உன் வாழ்க்கையில் நடந்ததை அறிந்து கொள் என்று சொன்னாரே. பாருங்கள், நீ பூமியில் வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து கொள்ளப்பா. ஏன் உனக்கு தண்ணீர் இல்லை, ஒரு சொட்டு தண்ணீரோடு ஏன் இல்லை என்று சொன்னதை பூமியில் உள்ள வாழ்க்கையை எண்ணிப்பார் என்று நியாயந்தீர்த்து விட்டார். ஆகவே உங்கள் நெஞ்சின் வழியிலே, உங்களுடைய இருதயத்திலே அங்கே உண்மையான மகிழ்ச்சியை நீங்கள் பெற்று வாழாமல் ஒரு தோற்றத்திற்கு ஒரு போலியான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருந்தால் யார் அறிவார் உங்கள் இருதயத்தில் இருப்பதை? ஒன்லி காட். காட் வில் ஜட்ஜ் யூ. உங்களை அவர் நியாயந்தீர்ப்பார். இட் பிரிங்ஸ் த ஃபியர் ஆஃப் காட். ஒரு பெரிய ஒரு தெய்வ பயத்தை கொடுத்து விடுகிறது. என்ன தெய்வ பயம்? காட் see my heart. என் இருதயத்தை பார்க்கிறார். என் நெஞ்சின் வழியின்படி தான் நான் இப்பொழுது நடக்க வேண்டும். ஆனால் என்ன நடக்கையோ என் நெஞ்சினுடைய இருதயத்தின் வழியின்படி தெய்வம் கற்றுத்தந்த இருதயத்தின் வழி அல்ல. நானும் அந்த 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை வாழ்கிறேன். வந்து சம்பவிப்பதையெல்லாம் அனுபவித்துவிட்டு நன்றாய் வாழ்வதை போல் நடிக்கிறேன். என் இருதயத்தை ஒருவரும் அறியார்கள். நோபடி. மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆல்சோ டசன்ட் நோ. என்னுடைய மனைவி அறியான், என்னுடைய கணவன் அறியான், என்னுடைய வேலையில் இருக்கக்கூடிய கூட இருப்பவன் அறியான்,
என்னுடைய சபையில் கூட சகோதரர்கள் கூட அறியார்கள். அதை God will judge them. தேவன் அதை என்ன செய்வார்? என்ன செய்வார்? சேர்ந்து சொல்லுங்கள். நியாயம் தீர்ப்பார். என்ன செய்வார்? எவ்ரிபடி God will judge. எல்லாவற்றையும் கொண்டு வந்து நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார். ஆகவே என்ன ஒரு கடமை என்று இருக்கிறது என்று சொன்னால், நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தை என்றால் சாரோ என்று சொல்வது துன்மார்க்கனுக்கு அவன் சஞ்சலம் அடைகிறான். ஹி ஹஸ் த சின் பாவம் என்று சொல்வது ஈவில் பீப்புள் தே ஆல் த டைம் ஹேவ் சாரோ. அவர்களுக்கு எப்பொழுதுமே சஞ்சலம் கொண்ட வாழ்க்கையை தான் வாழ்வார்கள். ஆகவே அவர் சொல்கிறார், நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலம் தருகின்ற அந்த பாவங்களை எல்லாம், இருதயத்திலே மகிழ்ச்சி பறிக்க வருகிறது பார். உன் நெஞ்சிலே இளமையிலே உன் சந்தோஷத்தை உன் இருதயத்திலே பூரித்து வாழ வேண்டும் என்பதுதான் உன்னுடைய அழைப்பு. தெய்வத்தினுடைய மகிழ்ச்சியை நீ கழிவுற முடியாமல் அதை சஞ்சலம் பாவம் ஆட்கொள்ள வரும். அதை நீ அகற்று. உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும், உன் மாம்சத்தில் இருக்கக்கூடிய ஆசை இச்சைகள் என்று இருக்கிறதே, அதற்கு தீங்கு என்று பெயரிடுகிறார். உங்களுக்கும் ஆசை இச்சையை பூர்த்தி செய்யும்படி விளக்கப்பட்ட கனியைத்தான் தேடி தேடி மனுஷன் போகிறான். அதை பார்க்காதே, அதை ரசிக்காதே என்றால் அதைத்தான் ரசிக்கிறான். அதிலே போய் மாயத்திலே போய் விழுகிறான். அதுபோல் மாம்சத்தில் ஆசை இச்சைகளை என்னவென்று சொல்கிறார்? தீங்கு என்று சொல்கிறார். அந்த தீங்கையும் நீக்கி போடு. கெட் ரிட் ஆஃப், நீக்கி போடு. இள வயதும் உன் வாலிபமும் மாயை என்று அறிந்து கொள். இந்த காலத்தில்தான் உன்னுடைய நித்திய காலத்துக்குரிய, நிரந்தர நித்திய காலத்திற்குரிய வாழ்வை சம்பாதிக்க வேண்டும். கவனம். இந்த வாழ்க்கையிலே ஏனோ தானே என்று வாழ்ந்துவிட்டு போய்விடாதே. அந்த 8ஆம் வசனம் சொல்கின்ற மனுஷனை போல், இருளின் நாட்களை அறியாதவனை போல் வாழ்ந்து விடாதே. உன் நெஞ்சிலே இருக்கக்கூடிய, இருதயத்தில் வரக்கூடிய பாவம் கொண்டு வருகின்ற சஞ்சலத்தை அகற்று. உன் மாம்சத்தில் இருக்கக்கூடிய தீங்கு என்று இருக்கிறதே, மாம்சம் ஆசை இச்சைகளும் தூண்டுகிறதே பாலியத்திற்கு, அந்த மோகங்களையும் அகற்று. உன் கண் இடர் உண்டாக்கினால் கண்ணை பிடுங்க என்று ஆண்டவர் சொன்னதை போல், கையை இடர் உண்டாக்கினால் கையை வெட்டி எறி என்று ஆண்டவர் சொன்னதை போல், தீமை செய்கிற உன் கையை வெட்டி எறி என்று அவர் சொல்வதை போல், உன் கண்ணை பிடுங்க என்று சொல்வதை போல், உன் கால் தரித்து போடு என்றெல்லாம் ஆண்டவர் சொன்னதை போல அகற்று. அல்லேலூயா. அதுபோன்ற ஒரு இடத்திற்கு ஒரு வாலிபன் வர வேண்டும் என்று சொன்னால் அவன் இருக்கிற வண்ணமாய் வர இயலாது. ஏனென்றால் அவன் ஒரு பாவி. அவன் மனம் திரும்ப வேண்டும். தான் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும். பின்பு he can live this beautiful life. இந்த அழகுள்ள வாழ்க்கையில் வாழ்ந்து விடலாம். இந்த வாலிப நாட்களிலே அவன் இப்படி ஒரு ரிஜாய்ஸிங் இந்த யூத்ஹுட், தன் வாலிப நாட்களிலே அவன் தன் இளமையிலே சந்தோஷப்பட்டு தன் இருதயத்தில் பூரித்து அவன் வாழ்ந்து விடலாம். அல்லேலூயா. நெஞ்சின் வழியிலே நடந்து விடலாம். தன் இருதயத்தின் வழியிலே அவன் நடந்து தேவனுக்கு பிரியமாய் அவன் வாழ்ந்து விடலாம். பின்பு அவர் தன்னுடைய வருத்தத்தை அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? 12ஆம் அதிகாரம் அந்த 1ஆம் வசனத்திலே, நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, உன் சிருஷ்டிகர்த்தாவை நினைத்துக்கொள். சிருஷ்டிகர் என்று சொல்லுவது உன்னை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தா. நம்ம எல்லோரும் வழிதப்பி போன பிள்ளைகள். we lost our ஒரிஜினல் ஃபாதர். ஒரிஜினல் நம்மை சிருஷ்டித்தவரை இழந்தோம். இப்பொழுது இருக்கக்கூடியவர் என்னை பெற்றெடுத்த தாய். எத்தனையோ ரெக்கார்டிலே, இந்திய ரெக்கார்டிலே கூட பெற்றெடுத்து பிள்ளையை போட்டுவிட்டு சென்ற பிள்ளைகளுடைய பட்டியலிலே மல்டி லேக்ஸ், ஏராளமான லட்சக்கணக்கான பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர் பெற்றெடுத்து விட்டு போட்டு போய்விட்டார். பெற்றெடுத்தவள் 10 மாதம் சுமந்து பெற்றவள் அல்ல உன்னுடைய ஒரிஜினல் தாய் தந்தை. தேவன் சிருஷ்டிகர். இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பே சிருஷ்டித்தவர். உன் தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்பே உருவாக்கினவர். உன்னுடைய இன்னர், அந்த லிவர், அந்த கிட்னி, அந்த ஹார்ட், இதெல்லாம் உருவாக்குனது உன்னுடைய அப்பா அம்மா இல்லை. இட் இஸ் காட், தேவன். அவருக்கு பேர் என்ன? சிருஷ்டிகர்த்தா. அதை இயேசு பூமியில் இருக்கும் பொழுது யார் என்று கற்றுக் கொடுத்தார்? உங்கள் பரம பிதா. சொல்லுங்கள்,
He is my real father. He is my real father. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் தகப்பனையும் உன் தாயையும் கூட சில சமயங்களில் நீ வெறுத்து விட்டு என்னுடைய சித்தம் செய்வதற்கு நடக்க வேண்டும். என்னை விட அவளை நேசிக்கலாம் என்று சொல்கிறவன் என் சீசன் அல்ல என்று சொன்னதற்கு காரணம், he has a right. அவருக்கு உரிமை உண்டு. என்ன உரிமை? உன்னை சிருஷ்டித்தவனப்பா. அவள் பெற்றெடுத்தார்கள். அது என்ன பிள்ளை என்று கூட தெரியாது, சும்மா பெற்றெடுத்தார்கள். நான் உன்னை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தான். ஆகவே என்னை விட உன் தகப்பனின் தாயை என்ன செய்யக்கூடாது, நெசித்து விடாது என்று வாலிபனுக்கு சொல்லுவார். சிறு பிள்ளைகளுக்கு அல்ல. சிறு பிள்ளைகள் என்று சொல்லும்போது பிள்ளைகள் கர்த்தருக்குள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதும் அவளை கனம் பண்ணுவதும் ஸ்டார்ட்ஸ் இன் அ குட் திங். அதை கடைசி காலம் வரைக்கும் வைத்திருக்க வேண்டும். தட்ஸ் கரெக்ட். அப்படி இருந்திருந்தாலுமே கூட இங்கே இந்த வாலிப நாட்களிலே அவன் யாரை கண்டுபிடித்து விட வேண்டும்? என்னை சிருஷ்டித்த, சொல்லுங்கள், சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தாவை. அல்லது அவர் யார்? அவர் என்ன பிதா? உங்கள் ஒரிஜினல், த ரியல் ஃபாதர். ஹல்லேலூயா. என் பிதா என் பிதா என்று இயேசு சொன்னதெல்லாம் இந்த பூமியிலே யோசேப்பை சொல்லவில்லை. தட்ஸ் ஓகே. என் பிதாவுடைய காரியத்தை கவனிக்க வேண்டும் என்று தன்னுடைய 12 வயதில் சொல்லி அவர் தச்சு விலைக்கு அவர் வருகிறார். தட்ஸ் ஓகே. ஆனால் அவர் கெத்செமனே வரைக்கும் என் பிதா என் பிதா என் பிதா என் பிதா என்று சொன்னார். யாரை பிதா என்று சொன்னார்? பரமண்டலங்களில் இருக்கிற தெய்வத்தை என் பிதா என்று சொன்னார். அப்படி ஒரு பந்தம் உங்கள் வாழ்க்கையிலே உருவாக வேண்டும். எனவே இந்த வாலிபத்தை பூரிப்பாக்கி, இந்த வாலிபத்தில் எப்பொழுதும் சந்தோஷத்தை நிலைநிறுத்தி, இருதயம் அங்கே பூரிப்படைந்து, இவையெல்லாம் இந்த காரியங்களை எல்லாம் விளக்கி இருதயத்துக்கு சந்தோஷத்தை தருகிற மாறாக அந்த சஞ்சலத்தையும் மாம்சத்தில் இருக்கக்கூடிய தீங்கையும் நீக்கி போட்டு நீங்கள் வாழ வேண்டும் என்றால் you must find out your real father. சிருஷ்டிகர்த்தாவை அறிய வேண்டும். He should become your father and you should become his child. நீங்கள் அவருடைய சொந்த பிள்ளையாய் மாற வேண்டும். அவருடைய பிள்ளையாய், சொந்த பிள்ளையாய் மாற வேண்டும். பரம தகப்பனை காண்பதற்கு முன்பாக பூமியிலே உள்ள தகப்பனை நீங்கள் காண்கிறீர்கள். தட்ஸ் ரைட். ஆகவே தான் நான் வசனம் சொல்கிறது, முதலாவது நீ காண்கின்ற இந்த தகப்பனையும் தாயும் கனம் பண்ணாமல், அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் உன்னுடைய ஜீவியம் சோபிக்காது என்று சொன்னார். உன் ஆயுசு நாட்கள் நீண்டு நித்திய ஜீவனுக்குரியவனாய் மாற வேண்டும் என்றால் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணியிருக்க வேண்டும். பட் ஆஃப்டர் தேன், அதற்கு பின்பாக இந்த உயர்ந்த பரமபிதாவை கண்டடைந்தவன் நித்தியத்துக்குரிய சம்பூர்ணத்தையும் அவன் அடைந்து விடுகிறான். சிருஷ்டிகர்த்தா உங்களை மாற்றி விடுவார். ஐயா, கோ டு காட். தேவனிடத்தில் போங்கள். தேவன் தன் ஒரே பேரான குமாரனை தந்தரலி என்று எழுதியிருக்கிறதே என்று நீங்கள் ஆண்டோடத்திலே போய் உங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து மனம் கசந்து மனம் திரும்புவதனுடைய பொருளை சும்மா ஒப்பிப்பது என்று இல்லை. அதை செய்ய மக்கள் செய்கிறார்கள். அறிந்து செய்த பாவம், அறியாது செய்த பாவம் மன்னியும் என்று சும்மா சொல்லி கொண்டு போகிறார்கள். பேதுரு மனம் திரும்பினான். எப்படி மனம் திரும்பினான்? மனம் கசந்து அழுதான். தன் மனதிலே அப்படி ஒரு அழுது அவன் மனம் திரும்பினான். தேட்ஸ் அ திங். அது இல்லை என்று சொன்னார். ஐ டோன்ட் திங்க் தேர்ஸ் அ ரியல் ரிப்பண்டன்ஸ். உண்மையான ரிப்பண்டன்ஸ் ஒரு அடைந்தான் என்று சொல்லவே இல்லை. ஒரு காலம் இல்லை. மனம் கசந்து அழுது திருந்தி அவன் வாழ்ந்து நிற்க வேண்டும். அப்படி வருகிறவனுக்குத்தான் பரலோக ராஜ்யத்திற்கு உரியவரான அவர் கதவை திறந்து உங்களை அந்த தகப்பனை ஏற்றுக்கொண்டதைப் போல் பரமபிதா உங்களை ஏற்றுக்கொள்வார். அதற்கு பிறகு இந்த வாலிபம் தன்னுடைய மகிழ்ச்சியை எங்கே காண வேண்டும்? இருதயம். இருதயம் நெஞ்சின் வழி, இருதயத்தின் வழியை அவரிடத்தில் கேட்டு அதன்படி நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? நடக்க வேண்டும். உங்களுடைய மகிழ்ச்சியை குலைக்கக்கூடிய அந்த வசனம் பிரசங்கி 11:10 சொல்லுவதைப் போல் உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை குலைப்பதற்கு வருகின்ற சஞ்சலத்தை, சாரோ, பாவம் என்று வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை குறைக்க வருகின்றது சாரோ. ஆதாம் ஏவாளும் அந்த பழத்தை புசித்தார் என்று இருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு என்ன உண்டானது? they were painful sorrow. they enter into sorrow. துக்கமடைந்தார்கள். they lost it. மகிழ்ச்சியை இழந்தார்கள். ஆகவே பாவம் சஞ்சலத்தை கொடுக்கும். அதை அகற்றி நீக்கி போட்டு மாம்சத்தில் இருக்கக்கூடிய ஆசை இச்சைகள் அது வந்து உங்களை மோகத்திற்கு உட்படுத்தி அந்த ஆசை இச்சைகளை தீங்கு என்று சொன்னார். நீங்கள் ஆசை இச்சைகள் என்று தொடுகிறீர்கள்,
அது தீங்கு என்று ஆண்டவர் சொன்னார். விளக்கப்பட்டது என்று சொன்னார். அது நல்லதல்ல என்று சொன்னார். அவையிலிருந்து தீங்கையும் நீக்கி போட்டு வாழ முடியும். அப்படி இல்லை என்றார். இந்த கீழே உள்ள அவர் சொல்லும்பொழுது அவர் வருத்தத்தோடு அவர் சொல்லுவான், அந்த நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்னும் என்று சொல்லும் பொழுது 8 முன்னும் என்று சொல்லுவார். முன்னும், இது நடப்பதற்கு முன்னும், அது நடப்பதற்கு முன்னும் அப்படிங்கப்போ எப்படி அவர் சொல்கிறார். இவைகள் தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்னும். அதனுடைய அர்த்தம் என்ன? சடன்லி ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கிற நேரத்தில் அதை விதைத்து உயிர் போயிற நேரம் வந்துவிடும் அப்பா. சடுதிலே மரணம் வந்துவிடும். வாலிபனே, கர்த்தருக்கென்று உன் வாழ்க்கையை சிருஷ்டிகர்த்தாவிடத்தில் ஒப்படைக்காத வாழ்ந்தால் தீங்கு நாட்கள் வரக்கூடும். சம்திங் வில் ஹேப்பன், ஏதாவது ஒன்று நடந்துவிடும். திடீரென்று ஒரு பூகம்பத்தில் ஆபத்துக் கொள்வாய். சம்திங் வில் ஹேப்பன் பிஃபோர் தேட். அதற்கு முன்பாக நல்ல நாட்களிலேயே உன் சிருஷ்டிகரை நினை. ஹூ இஸ் மை கிரியேட்டர்? ஹி கிரியேட் மை ஹேர் ஈவன். ஒரு முடியை கூட உருவாக்கினவர். ஹில் ப்ரொடெக்ட் மீ, என்னை பாதுகாப்பார். அவர் சொல்லுவார், தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்னும் ஒரு வாலிபன் எய்ட்ஸ் நோய் வந்த பொழுது அவன் கதறினான். நல்ல நாட்களை எல்லாம் வீணாக்கி என்னை வாலிபத்தை பூரான் தொலைத்து இப்படி போய் மாட்டிக்கொண்டேனே என்று கதறினான். கதறி என்ன பிரயோஜனம்? ஹி வாஸ் ஐசோலேட்டட், தனியாக வைத்திருந்து அந்த எய்ட்ஸ் வார்டில் அவன் சேர்ந்து ஐடனோ இறந்திருப்பான் என்று எண்ணுகிறேன். அப்படி ஒரு தீங்கு நாட்கள் அவன் பாவத்தின் விளைவாய் வருவதற்கு முன்னும். அந்த பிறகுதானா போக வேண்டும்? சிகரெட்டாகி குடித்து, நீங்கள் ட்ரிங்க்ஸ் ஆகி குடித்து உங்களுடைய காச நோய் உண்டாகி உங்களுடைய லிவர் எல்லாம் கெட்டுப்போன வந்த பிறகா யோசிப்பது? நோ, பிஃபோர் தேட். நல்ல வாலிப நாட்களிலே ரிமெம்பர் யுவர் கிரியேட்டர். உங்களுடைய சிருஷ்டிகர்த்தாவை நினைத்திருந்திருக்க வேண்டும். இதெல்லாம் வருவதற்கு முன்னும் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகார படாததற்கு முன்னும் அதெல்லாம் லைட்டு அவன் தெரியவில்லை. சூரியனே அவன் தெரியவில்லை. கண் மங்களாய் போய்விட்டது. அது வருவதற்கு முன்னும், மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும், வீட்டு காவலாளிகள் தள்ளாடி விவசாயிகள் கூனிப்போய் இயந்திரம் மறைக்கிறவர்கள் கொஞ்சமானாலும் ஓய்ந்து பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும், வீட்டில் வேலை செய்தவர்கள் எல்லாம் கிளண்டு போய்விட்டார்கள். அத்தனை பேரும் ஓல்ட் ஏஜ் பீப்புளாக மாறிவிட்டார். இதெல்லாம் காலங்கள் கடந்து அந்த உங்களுடைய விருத்தாப்பியம் ஓல்டேஜ் வருவதற்கு முன்னும், இயந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அடைபட்டு குருவியின் சத்தத்திற்கு கூட எழுந்திருக்க வேண்டிய ஒரு நிலை வருவதற்கு இது வாக்கிய கன்னிகைகளெல்லாம் அடங்கி போகாததற்கு முன்னும், அதற்கு முன்னும் மேட்டுக்காக அச்சமுண்டாக்கி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி பசி தீவனும் அற்று போகிறதற்கு முன்னும், பிஃபோர் தேட், இதற்கு முன்னும். பின்னும் என்று அல்ல. பிசாசு செய்வதெல்லாம் புசி, இப்பொழுது புசித்து விடு, அது அப்புறம் என்று பின்னாலே வைத்து விடுவது அல்ல. இதெல்லாம் வருவதற்கே முன்னும் ஞானம் வாசலிலே நின்று கூப்பிடும். மனுஷன் ஞானத்தை உதாசீனப்படுத்திவிட்டு இந்த வழியெல்லாம் அவன் சென்று நடந்து விட்ட பிறகுதான் யோசிக்கிறான், பிரயோஜனம் என்ன? நல்ல வாலிப நாட்களிலேயே இதற்கு நடப்பதற்கு முன்னும், இது நடப்பதற்கு முன்னும் என்று வந்திருக்க வேண்டும். என்ன சொல்கிறார்? அந்த 5ஆம் வசனத்திலே, மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே தெரியாததற்கு முன்னும். அல்லேலூயா. மனுஷன் எந்த வீட்டிற்கு போகிறான்? நித்திய வீட்டிற்கு போய் அங்கே எல்லோரும் அவனை குறித்து நிந்தனை உண்டாகி துக்கம் உண்டாகி எங்கே போனானோ ஏது போனானோ என்று சொல்வதற்கு முன்னும் சிருஷ்டிகரை நினைத்திருந்தால் என்ன? அவன் மனுஷன் தன் நித்திய வீட்டிற்கு போகிறான் என்று அறிந்து, 2 நித்தியம் என்று உண்டு. ஒன்று, அது அந்த ஐஸ்வர்யவான் மரித்த பொழுது அவன் பரலோகத்தில் இருந்தான். அந்த பரலோகம் தரித்திரவான் மரித்து அவன் பரலோகத்தில் செல்கிறான். ஐஸ்வர்யவான் மரித்து நரகத்துக்கு செல்கிறான். 2 பேரும் நித்தியத்தில் தான் இருப்பார். அவன் இருக்கிற இடத்திலே புழு சாவதில்லை, ஒன்றும் சாகாது, புழு கூட சாவதில்லை நரகத்தில். அது என்ன அர்த்தம்? நித்தியமாய் வாழுகிற வீடு தான். ஆகவே நித்திய வீட்டிற்கு போவதற்கு முன்னும் கவனம். கேடுகட்ட வாழ்க்கையை வாழ்ந்து திடீரென்று ஒரு மரணம் ஒன்று சம்பவித்து நரக வாழ்க்கையில் நித்தியத்திற்கு போக வேண்டும் அப்பா
அதற்கு முன்னும் எங்கே போகிறாய் என்று தெரியாமல் தத்தளித்து போகிற காலங்கள் என்று அதை சொல்கிறார். எப்படி அவர் சொல்கிறார்? துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே தெரிவதற்கு முன்னும். அல்லேலூயா. இவ்விதமாக 7ஆம் வசனத்தில் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்தில் நினை. இந்த பிராக்கெட்லேயே போட்டு விட்டார். முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறார்? முதல் வசனம் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. எப்படி பிராக்கெட்டை முடிக்கிறார்? உன் வாலிப பிராயத்திலே சிருஷ்டிகரை நினை. உன் வாழ்க்கையிலே பூமியிலே வாழ்ந்த வாழ்க்கை முழுவதும் மண். ஒரு நாள் அது மண்ணுக்கு போய்விடும். ஆவி இருக்கிறதே தன்னை தந்த தேவனிடத்திற்கு செல்லும். அவர் தான் வகையறுத்து உன்னுடைய நித்திய வீடு எது என்று சொல்லுவார். கோ டு த ஹெல், நரகத்திற்கு செல், ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாத நரகத்திற்கு செல் என்று அனுப்புவார். அல்லது நித்திய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று பரலோகத்தினுடைய கம்பீரத்திற்குள் அனுப்புவார். அல்லேலூயா. இந்த பகுதியெல்லாம் இந்த பிராக்கெட்டுக்குள் அடக்கி வைத்து விட்டார். உன் வாலிப நாட்களிலே சிருஷ்டிகரை நினை. அல்லேலூயா. அநேக நீதிமொழிகளை சேர்த்து வைத்து எழுதினேன் என்று அவர் கூறுவார். காரியத்தின் கடைசியே கேளுங்கள். 13ஆம் வசனத்தில் தேவனுக்கு பயந்து வாழுங்கள். இந்த பூமியிலே உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அத்தனையும் கண்டு ருசித்து உங்களை தேடி வந்ததெல்லாம் ருசித்து வாழ்ந்ததெல்லாம் மண். அது மண்ணுக்கு திரும்பும். அந்த மண்ணை அள்ளி இது ஐஸ்வர்யவானுடைய மண்ணா பசுத்துவானுடைய மண்ணா என்று கூட பார்க்க இயலாது. இந்த மண் துன்மார்க்கமாக வாழ்ந்தானே அந்த பயல் அவனுடைய மண்ணா, அல்லது பசுத்துவானாய் வாழ்ந்தான் அவனுடைய மண்ணா என்று கூட பார்க்க இயலாது. வாட் எவர் திங்ஸ் யூ பிகம் மண்ணுக்குரியதெல்லாம் மண்ணுக்கு போய்விடும். ஆவி இருக்கிறதே தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகும். அவர் போகும்போது என்ன சொல்கிறார்? தேவனுக்கு பயந்து 13ஆம் வசனத்திலே அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். எல்லா மனுஷன் மேலும் விழுந்த திஸ் இஸ் மேன்ஸ் ஆல் என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. கடமை மனுஷனுக்கு உரியது இதுதானப்பா என்று அவர் கூறி, ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று பிரசங்கி முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். அல்லேலூயா. நீங்கள் தீமோத்தேயிலே 1 தீமோத்தேயு 6:11 வாசித்து பார்த்தால், ஓ தேவ மனுஷனே, நீ தேவ மனுஷனாய் மாறினவன், பாலி இச்சைக்கு பணாசை விட்டு விலகி ஓடி பணத்தின் மீது ஆசை, பணம் இருந்தால் இந்த மொபைல் வாங்கலாம், பணம் இருந்தால் அதை வாங்கலாம், இதே வாங்கலாம், அலமோதி இருக்கக்கூடிய இந்த வாலிபர்களைப் போல் போய்விடாதபடி பண ஆசைக்கு விலகி ஓடி அன்பையும் சமாதானத்தையும் விசுவாசத்தையும் அடையும்படி நாடு. அதுதானப்பா உன்னோடு கூட சேர்ந்து வரும். அதன்படி அவன் நன்மையானாலும் தீமையானாலும் அவன் பின்னால் வரும். அதன்படி அவர் அவனை நியாயந்தீர்ப்பார் என்று அறிந்து கொள்ளுங்கள். காரியத்தின் கடைத்தொகை இதுதானப்பா என்று அவர் கூறிவிட்டார். நான் தான் இப்படி வயதான நாட்களில் ஞானம் இல்லாமல் வாழ்ந்த பிறகு புத்தி சொல்கிறேன். நீங்களாவது நல்ல வாலிபத்திலே வாழுங்கள் என்று சாலமோன் சொல்கிறார். என் வாலிப நாட்களில் நான் வீணாக்கி போட்டேன். எல்லாவற்றையும் அனுபவித்து பார்த்து தள்ளாடி போன வயதிலே ஞானத்தை உங்களுக்கு எழுதுகிறேன். ஞானம் எனக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது. நீங்கள் ஞானத்தோடு வாழுங்கள் என்று காரியத்தின் கடைத்தொகை இதுதானப்பா. ஆவி தேவனிடத்தில் திரும்பவும் நடுப்பட்டு உள்ள இந்த வாழ்க்கை என்று இருக்கிறதே, அது என்ன வாழ்க்கை? இதை அகற்று. உன் இருதயத்தில் இருக்கக்கூடிய துன்பம் தருகின்ற பாவத்தை அகற்று, சஞ்சலத்தை அகற்று. உன் மாம்சத்தினுடைய இச்சையில் வருகின்ற அந்த ஆசை இச்சையில் என்று இருக்கிறது அந்த தீங்கை அதை நீக்கி போடு. இளவயதும் வளையும் மாயையப்பா, அதில் சிக்கி விடாதே. அந்த வலையிலே சிக்கி உழன்று மோகத்திற்கும் இன்பத்திற்கும் பாலிய அலங்கோலத்திற்கும் உட்படுத்தி கெட்டுப்போகாதே. நித்தியத்திற்கு என்று ஒரு வீடு இருக்கிறதப்பா. உன்னுடைய வீடு எங்கே இருக்கிறது அவர் சொல்கிறார். எங்கே இருக்கிறது அவர் சொன்னார். அந்த 5ஆம் வசனத்திலே 12:5 மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள். மனுஷன், எந்த மனுஷனும் தன்னுடைய நித்திய வீடு என்று ஒன்று இருக்கிறது. போக வேண்டும் அப்பா. மண்ணிலே போய்விடும். மனுஷன் மண்ணிலே சிருஷ்டிக்கப்பட்டான். அந்த மண்ணை விரும்பி வாழ்ந்தவன்
மண்ணிலே போய்விட்டான். ஆவி நித்தியத்திற்கு போக வேண்டும். ஒன்று மோட்சம், இல்லை என்றால் இந்த ஐஸ்வர்யவான் வாழ்ந்ததை போன்ற ஒரு நரகம். நீங்கள் மோட்ச லோகத்திற்கு வந்து சேர வேண்டாமோ? தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழுங்கள். இது போன்ற வாலிபர்கள் சபையில் இருக்க வேண்டும். அதுபோன்ற வாலிபர்களை குறித்து தான் சங்கீதக்காரன் அவர் சொல்லுவான். என்ன சொல்லுவான்? வாலிபர்கள் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அதை கொண்டு தேவன் சாத்தானை, எதிரியை வாசலிலே உள்ளே வரவிடாமல் தடுத்து நிறுத்தி அவனை வெளியே ஃபிக்ஸ் பண்ணி, அது குடும்பமாக இருந்தாலும் சரிதான், சபையாக இருந்தாலும் சரிதான், நித்திய ராஜ்யமாக இருந்தாலும் சரிதான், சேட்டன் இஸ் டிஃபீட்டட். சாத்தானை தோற்கடிக்க முடியும். அப்படி பலவான் கையில் அம்புகளாய் மாற வேண்டும்.